வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. 2025 வரக்கூடிய மே மாதத்தில் 11ஆம் தேதி குரு பயிற்சி வரப்போகுதுங்க. அந்த குருனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருமா அல்லது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குரு எப்பயுமே ஒரு சுபகிரகம் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்படுது. உள்ளதுலேயே நல்ல கிரகம் சுபகிரகம்னா அது குரு பகவான் தான். அப்போ அந்த கிரகம் என்ன செய்யுது அப்படின்னா, எப்போதுமே சரியான இடங்களில் இருக்கிற போது அது கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை அப்படியே கரெக்டாக சரியாக கொடுக்கும். ஒருவேளை அது நல்ல கிரகம்தான், ஆனால் சரியில்லாத இடத்துல இருந்துச்சுன்னா அதனால் நல்ல பலனை தர முடியாது. உதாரணம் 6, 8, 12வது ராசியில் குரு பகவான் இருந்துச்சுன்னா அப்போ நல்ல பலன்களை குருனால் தர முடியாது, நாம் எதிர்பார்க்க முடியாது. அது நல்ல பலன்களை தர்றதுக்கு பதிலாக என்ன மாதிரியான நல்ல பலன்களை தரணுமோ அதை விட்டுட்டு அது கெடு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் எந்த ஒரு கிரகமுமே கொடுக்கும். இப்போ உதாரணம், போன வருஷம் மே மாதம் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி வந்துச்சு. எங்கே வந்துச்சு? உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியிலேருந்து 8வது ராசிக்கு வந்துச்சு. இப்போ 8வது ராசியிலேருந்து 9வது ராசிக்கு போக போகுது. அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் அது 8வது ராசியில் தான் இருக்குது. 8வது ராசிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த இடம் இல்லை, நல்ல இடம் இல்லை. அப்போ அது என்ன பண்ணும்? அது அந்த கெடுபலனை கொடுக்குற மாதிரியான வேலைகளை தான் அது செய்யும். அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். சரி, என்ன மாதிரியான பலன்களை ஏற்கனவே கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். குரு தான் பொருளாதாரத்துக்குடைய கிரகம், காசு பணத்துக்குடைய கிரகம் அதுதான். அப்போ குரு 8ல் இருக்கிற போது நமக்கு சரியாக காசு பணத்தை கொடுக்காது. காசு பணத்தை கொடுக்காதுன்னா என்னது? ஒரு சிலருக்கு எந்த விதத்துலையும் வருமானத்தையே கொடுக்காது. அப்போ வருமானத்தை கொடுக்காம பண தட்டுப்பாடை உருவாக்கி விட்டுரும். ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் தசாபுத்தி நல்லா இருந்தால் வருமானத்தை கொடுக்கும். ஆனாலும் வருமானத்தை கொடுத்தாலும் அந்த வருமானத்தை நம்மளால் மிச்சம் பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அது விரைய செலவாயிரும். அதே போல் காசே நமக்கு செல்வ செல்வாக்கியத்தோடு இருந்தாலும் யாருக்கிட்டையாவது காசை கொடுத்துட்டு நம்ம மாட்டிக்குவோம். அப்படின்னா என்னது? கைமாத்தாகவோ கடனாகவோ யாருக்காவது காசு கொடுத்துருப்போம். அந்த கடன்களை நம்ம வசூலிக்க முடியாது, அந்த காசை நம்ம வாங்க முடியாது. அதுதான் பணத்தினால பிரச்சனைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பணத்தினால பிரச்சனைங்கிற வேலையை அந்த குரு தான் செய்யும். அதே போல் இப்போ வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாம் நிறையா பேர் அந்த தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய இடைஞ்சல்களை கொடுத்துருவார். ஏன்னா பணத்தை வசூல் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஒரு சிலர்லாம் ஊரை விட்டே ஓடிடுவாங்க பணத்தை வாங்கிட்டு. அப்போ பணம் போச்சா? அதே போல் பணத்தினாலேயே சிக்கல் அடையணுங்கிறனால இந்த லாட்ரியில் பிரச்சனை வர்றது, ரேஸில் பிரச்சனை பண்ணுறது, ரம்மியில் பிரச்சனை பண்ணுறது, ரம்மி விளையாடுறோம்ல அதில் காசு பணம் இழக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் இழக்கிறது, பிட்காயினில் காசு போகிறது, இந்த மாதிரியான ஆன்லைனில் கூட வர்த்தகத்தில் கூட நமக்கு காசு பணம் நிறைய இழப்பீடாயிரும். ஏற்கனவே இழப்பீடு பண்ணியிருக்கும் நிறைய பேத்துக்கு. அதே மாதிரி கடன் காட்சிகளை நிறைய உருவாக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம். அது நல்ல கிரகம் தான், கடன் காட்சியெல்லாம் உருவாக்காது. பட் அது இருக்கிற இடம் சரியில்லாதனால கடன் காட்சிகள் உருவாயிரும். அப்போ கடன்கள்னால நிறைய தொந்தரவு வந்துடும். அப்போ கடன்காரவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நாளைக்கு தரேன், நாளான்னைக்கு தரேன்னு சொல்லி பதில் சொல்லிக்கிட்டே எத்தனை நாளைக்கு நம்மளால் இருக்க முடியும்? அதனால் கடன் டார்ச்சர் அதிகமாயிரும். அதனால் விற்காத விற்று கடன் அடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். அதே மாதிரி அந்த கடன் காட்சினால் நமக்கு நிம்மதி போயிடும், நிம்மதி பறி போயிடும், நிம்மதியே இருக்காது. எப்போ கடன்காரன் ஃபோன் பண்ணுவானோங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பீதி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம வீட்டுக்கு முன்னுக்கு நிற்பானோன்னு சொல்லி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கடன்களாலெல்லாம் நமக்கு மிகுந்த மன உளைச்சலை அது ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி காசு யார்கிட்டையாவதும் நாம் வாங்கினாலும் கொடுக்க முடியறதில்ல, நாம் கொடுத்துருந்தாலும் வாங்க முடியறதில்ல. அதை இதுதான் பண்ணும். அதே மாதிரி பணத்தினாலேயே பகையை உருவாக்கும் அப்படின்னா இந்த காலத்தில் தான் அந்த பணத்தினால பகை உருவாயிரும். சரி, இப்போ கடன்கள் அப்படின்னு சொல்கிறோம். கடன்கள் அப்படின்னா
வெளிநபர்கிட்ட வாங்கினது மட்டும் சொல்லக்கூடாது. இப்போ இந்த கிரகம் தான் வந்து பேங்க் ரிலேட்டடாக வேலை பார்க்கக்கூடிய கிரகம். அப்போது ஒரு சிலருக்கு பேங்க் கடனையே சரியாக கொடுக்காது. இப்போ பாருங்கள், ஒரு வருஷமாக யாராவது பேங்க்கில் போய் கடன் கேட்டுருந்தீங்கன்னா சரியாக கிடைக்காது. சிபில் ஸ்கோர் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எதாவது உங்களை தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க. ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை வந்து இப்போ கட்ட முடியாது, நம்ம லோனை கட்ட முடியாது. அப்போ லோனை கட்ட முடியலங்கிற போது பேங்க்லேருந்து பிரச்சனை வருமா? பேங்க்கில் லோனை கட்ட சொல்லி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அது ஜுவல் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, நார்மலாக பர்சனல் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக லோன் வாங்கியிருந்தாலுமே அதை கட்ட முடியாது. அதை கட்ட சொல்லி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த பேங்க்காரங்க. அதே மாதிரி நகை நட்டுகள்லாம் ஒரு சிலர் வந்து அடமானம் வைக்கிற மாதிரி வந்துடும். தசாபுத்தி நல்லா இருந்தால் அடமானம் வச்சு ஏதாவது சொத்து கூட வாங்கலாம். அந்த மாதிரி வந்து செஞ்சிடும். ஒருவேளை தசாபுத்தி நல்லா இல்லைன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் அடைக்கிறதுக்காக வந்து நகை நட்டுக்கெல்லாம் அடமானம் வைக்கிற மாதிரி வந்துடும். ஒரு சிலருக்கு மட்டுங்க, தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நகை நட்டுக்கள் ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுத்துரும். அதே மாதிரி தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு நகை நட்டுக்களை அடமானம் வச்சு கூட ஏதோ ஒரு சொத்தோ பொருளோ வாங்குறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரியான வேலை கூட செஞ்சு கொடுக்கும். ஆனால் தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு அது பிரச்சனை தான் பண்ணும். ஆக பணத்தினால பிரச்சனை, நகைனால பிரச்சனை பண்ணதான் செய்யும். குழந்தைனால பிரச்சனைன்னு வேற வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சா குழந்தை பெற்றுக்க முடியாது, அதாவது கர்ப்பம் தரிக்காது. ஒருவேளை கர்ப்பம் தரித்து நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்க போகிற நேரம் கஷ்டமான ஒரு நேரமாக இருக்கும். நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு பெற்றுக்க வேண்டியது வரும். அதோட நாம் ஆண் குழந்தை வேணும்னா பொண்ணு பிறக்கும், பொண்ணு வேணும்னா ஆண் பிறக்கும். இந்த மாதிரி வேலைகளையும் அதுதான் ஏற்கனவே செஞ்சுருந்துருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பிள்ளைனால கவலை, கஷ்டம் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். ஒன்று பிள்ளைகள்னால கஷ்டம் வந்திருக்கும், இல்லைன்னா கவலை வந்துருந்துருக்கும். சில நேரம் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, கீழே விழுகிறது, அடிபடுறது, அல்லது பிள்ளைகளுக்கு வம்பு வழக்குகள் கூட வந்திருந்திருக்கும். அதையும் குரு இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் கடந்த ஒரு வருஷமாக. ஒரு சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸுனாலெல்லாம் வம்பு வழக்குகள் வந்திருந்திருக்கும். அதே மாதிரி பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க நிம்மதியாக வேலை பார்த்துருந்துருக்க முடியாது. கோவிலில் வேலை பார்க்குறவங்களும் அப்படி தான், நிம்மதி இருக்காது. அதே மாதிரி கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களுமே நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அந்த வேலையில் நமக்கு இடைஞ்சல் வந்திருக்கும் நிறைய பேத்துக்கு. ஒரு சிலருக்கு கல்லூரியில் வேலை பார்க்குறாங்கல்ல, யூனிவர்சிட்டியில், காலேஜிலலாம், அவங்களுக்கு கூட ப்ரொஃபஸர் மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கூட தொந்தரவு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கல்வி நிலையங்கள் நடத்துகிறவங்க, காலேஜ் வச்சுருக்கவங்க, ஸ்கூல் வச்சுருக்கவங்கலாம் அதை வந்து சரியாக நடத்த முடியாது. அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் நிறைய கொடுத்துருந்துருக்கும் அந்த குரு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நோய், கடன், பகைன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்கும். அதனால் நிம்மதியே வந்து துளாராசிக்கு வந்து போயிருந்திருக்கும். சரி, இப்போ அதெல்லாம் விடுவோம், பழைய இதெல்லாம் விடுவோம். இப்போ என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 9வது ராசியில் வருவார். அது நல்லது செய்யுமா என்னங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லது செய்யும். இப்போ நான் என்னென்ன பலன் ஏற்கனவே 8ல் இருக்கும்போது நெகட்டிவாக நடக்கும்னு சொன்னணும், அந்த பலனில் பூரா இனிமேல் நெகட்டிவாக நடக்காமல் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். எப்படி நடக்கும்? காசில் வந்து ஏற்கனவே பிரச்சனை பண்ணோன்னே, ஆமாம், ஆனால் இனிமேல் பிரச்சனை பண்ணாது. அப்போ பணம் வந்து எந்த ஒரு வழியிலையும் வரும். அடுத்தவங்ககிட்ட நாம் வாங்கினாலும் கொடுத்துடலாம், நம்ம காசு அடுத்தவங்ககிட்ட இருந்தாலும் வாங்கிடலாம். அதே மாதிரி வருமானமும் வரும். அப்போ வருமானம் வரணும்னா முதல்ல வேலை வேணும், தொழில் வேணும். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிடும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடச்சிடும். தொழில் ஓடலைன்னா தொழில் ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அந்த மாதிரிலாம் கிடச்சிடும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வேணும்னா கம்பல்சரி கட்டாயமாகவே கிடைக்கும். நீங்கள் விரும்பின இடத்துக்கே கூட டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடலாம். அந்த வேலைகளை அந்த குரு தான் வந்து செய்யும். அதே போல் செல்வாக்கியத்தை வந்து இனிமேல் தர ஆரம்பிக்கும். செல்வம் வந்துச்சுனாலே நமக்கு கடன் காட்சிகள் அடைஞ்சிரும்ல, அதனால இனிமேல் கடன் காட்சிகள் வந்து அடைஞ்சிரும். ஸோ பணத்தினால இருந்த சிக்கல், சிரமம், கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் விலகிடும், இனிமேல் இருக்காது. அதே மாதிரி நகைனால பிரச்சனைன்னு இருக்காது. நகையை யார்கிட்ட கொடுத்தாலும் பிரச்சனை, வாங்கினாலும் பிரச்சனை, அடகு வச்சாலும் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா, இனிமேல் அதுலெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை நகையே இல்லைன்னா கூட புதுசு வாங்கலாம், அல்லது நகையை அடமானம் வச்சுருந்தா கூட அந்த நகைகளை வந்து நம்மளால் வந்து திருப்ப முடியும். குழந்தைகள்னால இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகும். கோர்ட்னால் இருக்கிற பிரச்சனைகள் வந்து விலகும்.
ஏற்கனவே கோர்ட்டு கேஸு தீர்ப்பெல்லாம் ஒரு சிலருக்கு வந்துருந்துச்சுன்னா நமக்கு சாதகமாக வராது, நமக்கு தோல்வியை கொடுத்துருக்கும். ஆனால் இனிமேல் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது வந்து தீர்ப்பு வரதா இருந்தால் நமக்கு தான் சாதகமாக வரும். அதே மாதிரி பிள்ளைகள்னால ஏற்பட்ட மன கஷ்டம், குழப்பம் அதெல்லாம் விலகிடும். பிள்ளைகளுக்கு வந்த சிரமங்கள் எல்லாம் விலகிடும். நிதி நிறுவனங்கள்னால நமக்கு ஏற்பட்ட தொந்தரவு, பேங்க்னால் வந்த தொந்தரவு, பிறர்னால் வந்த கடன் தொந்தரவு அதெல்லாம் குறைஞ்சிடும். அப்போ என்ன நடக்கும்? பொதுவாக பொருளாதாரத்தை கொடுக்கும், காசு பணத்தை கொடுக்கும். காசு பணத்தை கொடுக்குற போது அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 80% சரி பண்ண முடியும். அதே மாதிரி இழந்த சொத்துக்கள், பொருட்கள் எல்லாம் நம்மளால் வாங்க முடியும். இழந்த கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாம் திரும்ப வந்து உங்களுக்கு கிடைக்கும். 9ல் குரு இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். அப்பாவோட இருந்த மனக்கசப்புகள் வந்து விலகும். அப்பாவோட இருந்த பகை விலகும். அப்பாவோட கூட பிறந்தவங்ககிட்ட இருந்த பகை, மனக்கசப்பு அதெல்லாம் கூட விலகிடும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நன்மையில் முடியும். வெளிநாட்டுக்கு படிக்க போகணுன்னாலும் போகலாம், வேலை பார்க்க போகணுன்னாலும் போகலாம், அல்லது விசா வேணும்னாலும் கிடைக்கும். பர்மனண்ட்டு ரெசிடென்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது வேணும்னாலும் நமக்கு கிடைக்கும். அதனால் வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் துளாராசிக்காரவங்களுக்கு இனிமேல் வெற்றி தான். தைரியமாக வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். வணக்கம் நண்பர்களே. 2019 வருடத்திலிருந்து அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து தொடங்கி ஜோதிடத்துக்கான அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இதுவரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற சேனலில் இனிமேல் வந்து பதிவுகள் போடுறது வந்து கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, அந்த சேனலை தொடர்ந்து நடத்துறதுல வந்து ஒரு சில சிரமங்கள் இருக்குது. அதனால் அந்த சேனலை வந்து கைவிட்டுட்டு வேறு புதிய ஒரு சேனலான அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தொடங்கியிருக்கேன். அந்த சேனலில் தான் இனிமேல் வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போயே நிறைய வேலையை விட்டுட்டு தான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நான் வீடியோ பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜோதிட சம்மந்தமாக. இதை அந்த அஸ்ட்ரோவேல்டு சேனலில் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சேனலை தொடங்கியிருக்கேன். அதனால் இனிமேல் பதிவுகள் அனைத்துமே அந்த சேனலில் தான் அதிகமாக வரும். அதனால் அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிற சேனலை தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அப்படி சொல்கிற போது அந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற போது அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். மாத பலன்களாக இருக்கட்டும், அதோட டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எதிர்கால ஒரு பிளானாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி டெய்லி போடக்கூடிய வீடியோஸுமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த வீடியோஸை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு மனசில் வந்து நிம்மதி பிறக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கூட பிறக்கும். அதே போல் சரியில்லாத விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால் மறக்காமல் அஸ்ட்ரோவேல்டு 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போது குரு 9ல் இருந்தாலே அது வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னா என்னது? பாக்கியஸ்தானம்னாலே கடந்த காலத்தில் நாம் நினச்சி எதுவெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கிற காலம்தான் இப்போ. அப்போ நம்ம ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கிற காலம், ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் அரங்கேறக்கூடிய நேரம். அதனால் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது துலா ராசிக்காரவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. வாழ்க்கையே தத்தளிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த தத்தளிப்பெல்லாம் விலகி ஒரு சுமூகமாக வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்குடைய வாய்ப்பை அந்த குரு வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதனால் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், செல்வாக்கியமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுக்கும். சிரமம், சிக்கல்கள் அத்தனையுமே நீக்கும்.
அதனால் இந்த குருபெயர்ச்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரவங்களுக்கு மிகுந்த யோகமான பயிற்சி அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.